இன்னைக்கு ஒரு இனிப்பான விஷயம் சொல்ல போறேன். கெஸ் பண்ண முடியுதா? இல்ல ஐஸ்கிரீம். சம்மருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடாம எப்படிங்க இருக்கிறது? கொடுத்தாலும் யார் சாப்பிட்டாலும் யார் கொடுத்தாலும் சம்மரில் மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு. இது நான் ஒரு புது மாதிரியாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஐஸ்கிரீம்னாலே உடனே ஒத்துக்கும் ஒத்துக்காது, எனக்கு தொண்டையில் சளி பிடிச்சிக்கும், தொண்டை கட்டிக்கும், தொண்டை புண்ணு வரும், ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. தோ நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாமலாம் இருக்க போகிறத, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிடாமையாக இருக்க முடியும், இல்லை குழந்தைங்களுக்கு தான் கொடுக்காம இருப்போம். ஆனால் வீட்டில் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா? இப்போது பலவிதமான பழங்கள் நம்ம ஊரில் பாருங்கள், எல்லாம் ஆஸ்திரேலியாவுடைய கிவி கொண்டு ட்ராகன் ஃப்ரூட்டில் ஆரம்பித்து உங்களுக்கு சீசனல் அன்சீசனல் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. நீங்கள் கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா யூ கேன் சி எனி ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வீட்டில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அடிங்க, நல்லா கூழ் மாதிரி குழஞ்சிடும். கொஞ்சம் மில்க் விட்டுக்கோங்க, நல்லா திக்கான மில்காக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அந்த அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு. அதை பண்ணிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னா மேபி யூ கேன் ஆட் சம் ஹனி. ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஒரு 1 drop or 2 drops ஆஃப் எசன்ஸ் ஒன்றும் கெடுதல் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் இருக்குது, வெனிலா எசன்ஸ் இருக்குது, பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு 1 or 2 drops தான் நான் சொல்கிறது. கெடுதல் பண்ண போகிறது சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இது என்ன பண்ணுறீங்க, இது மிக்ஸில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி கூழ் மாதிரி வருது இல்லைங்களா? இது இந்த ஐஸ்கிரீம் மோல்டு விற்கிது. நீங்கள் என்னென்னமோ போய் வாங்குவீங்க, என்னென்னமோ பார்ப்பீங்க கடையில். இது எங்கே இருக்குன்னு தேடி பிடிக்கணும். ஐஸ்கிரீம் மோல்டு விதமாக ஸ்டார் மாதிரி நீட்டமாக எல்லாம் இருக்குது. அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஐஸ்கிரீமுங்க, வாட்டர்மெலன் ஐஸ்கிரீமு, பைனாப்பிள் ஐஸ்கிரீமு, ராஸ்பெரி ஐஸ்கிரீமு, மாம்பழம் ஐஸ்கிரீம், எல்லாம் விதவிதமான டேஸ்ட்டு, விதவிதமான பழங்கள், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 90% ஒன்றுமே கெடுதல் கிடையாது, ஒத்துக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்லும்பொழுது நான் ஏதாவது ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு எதிர்ப்பு சக்திக்கு என்ன கொடுக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாம் பார்த்தது படித்தது தெரிஞ்சதெல்லாம் வால்நட்டு பாதம்னு ஆரம்பிச்சா ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது டாக்டர், வேறு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது டாக்டர். இப்படி நீங்களாக முடிவு பண்ணால் எப்படிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். சரி அப்படி தான் பண்ணல, நிஜமாகவே பார்த்துக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த டேஸ்ட் எதில் சேர்த்துன்னு தெரியாமே பண்ணலாம். இப்போ நான் ஐஸ்கிரீமை பற்றி பேசுகிறேன் இல்லையா? நீங்கள் வால்நட்டு பாதாம் எல்லாத்தையும் நல்லா ட்ரையை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் மிக்சர் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு எல்லாம் பவுடராக பல்வரைஸ் ஆகிட போகுது. அது இதில் கலந்துருங்க. இப்போ இன்னும் ஐஸ்கிரீம் மாத்திரம் என்ன வருது, அந்த நிறையோட நட்ஸ் போட்டு ஐஸ்கிரீம்லாம் வருது. ஸோ இதில் கலந்து கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்டு, எதிர்ப்பு சக்தி, டேஸ்ட்டு, நட்ஸு, பலவிதமான பொருட்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வேல்யூ ஆஃப் த ஐட்டம் இவ்வளோ இருக்குது இல்லை? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் முதல்ல ஐஸ்கிரீம் போட்டு இருக்குன்னு தேடுங்க, அதை பிடிங்க. பழங்கள் அப்படியே ஒரு ஆராய்ங்க, எது உங்களுக்கு கண்ணுக்கு கவர்ந்த பழங்கள், எது சீசனல் ஃப்ரூட்ஸோ அதை எடுங்க. நான் சொன்ன ரெசிபியை பண்ணுங்கள். எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுங்களேன்பா. தப்பாக இருந்தால் பார்த்துக்கலாம், என்னென்னு சொல்லுங்கள்.